சனி புக்தி உங்களை வேற மாதிரி திருப்பும், சில காதல் அறிமுகம் மாதிரி அப்படி இப்படின்னு கொடுக்கும். கொஞ்சம் நிதானமா இருங்க. செஸ்தியராஜ் ஓகே, என்ன கேட்குறீங்க? வாழ்க்கை எப்படி இருக்கும்? படிக்கலாமா இல்லைன்னா வேலைக்கு போகலாமா? மேரேஜ் எப்படின்னு சொல்லுங்கள். 16/10/2002 2:25 AM பண்ருட்டியா? மகர ராசி அவிட்ட நட்சத்திரமா? 8-12 சுபத்துவம். பண்ருட்டியில் இருக்க முடியாத ஜாதகம் தான். லக்னத்தை சனி பார்த்தாலும் கூட உச்சனுடைய வீட்டில் கிட்டத்தட்ட அருமையான ஜாதகம்ங்க. உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஜாதகம். என்ன, கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், 2 கிரகம் உச்சனாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்லி 8-12 சும்மா தூள் கிளப்பக்கூடிய அமைப்பு தான் அந்த ஜாதகம். இந்த இடத்துல சனியோட பார்வை லக்னத்தை கெடுக்காது. ஓகேங்களா? அப்போ என்ன, இந்த அமைப்புகளில் இப்போ என்ன தசை நடக்குது? ராகு தசை, அடுத்து குரு தசை. இப்போவே நீங்கள் பண்ரோட்டில் இல்லைன்னு கமெண்ட் கொடுத்துடலாங்க. இந்த நீங்கள் கொடுத்த டைமிங் ரைட்டாக இருந்தால் இப்போ நீங்கள் பிறந்த இடத்துல இருக்க முடியாது. குரு தசையும் அதே விஷயத்தை தான் பண்ணும். அடுத்ததாக வரக்கூடிய சனி உங்களுக்கு சர வீட்டில் இல்லை. அப்போ என்ன, பண்ருட்டி விட்டு வெளி மாநில அமைப்புகளில் கொண்டு வைக்கக்கூடிய அமைப்புகளை பண்ணுவார். ஆனால் குரு தசை முதல்ல என்ன பண்ணும்? 8ஆம் இடத்தினுடைய பலனை செய்யும். மாற்றங்கள், திருப்பங்கள், இது மாதிரியான அமைப்புகளை செய்யும் குரு தசையில். அப்போ குரு தசை எப்போ வந்துடுது? குரு தசை ஆல்மோஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. குரு தசையில் சனி தான் உண்மையிலேயே சனி நல்லது பண்ணக்கூடிய அமைப்புகளில் உச்சனுடைய வீட்டில் இருக்காருன்றதுனால சனியில் நல்ல தன்மைகள் இருக்கும். சனி 11ஆம் இடத்துல இருக்காரு, உச்சனுடைய வீட்டில் இருக்காரு. எல்லாம் கேட்டுட்டீங்க. இல்லைன்னா மேரேஜ் எப்போன்னு சொல்லுங்க. பிரதர் எல்லாம் ஓகே. உங்கள் ஜாதகத்தை எடுத்த உடனே ஒரு விஷயம், எல்லா பாசிட்டிவும் தெரியுது. சுக்கிரன் 3ல் மறையக்கூடாது. இது நெகட்டிவ் இல்லை. சுக்கிரன் 3ல் மறைவார்ல, ஆனால் ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு, திக்பலத்தை நெருங்கிட்டாருன்ற அமைப்புகளில் கொஞ்சம் தாமதமாக ஆகும். இம்மிடியேட்டாக கல்யாண விஷயத்துக்குள்ளே இறங்க தேவை இல்லைன்ற மாதிரியான விஷயம் தான். ஏன்னா அதே நேரத்தில் அருமையான குடும்பம் அமையும். புதன் குடும்பாதிபதி நல்ல தன்மையில் இருக்கிறதும், உங்களுக்கு ஆகாத குருனாலும் கூட, இந்த இடத்துல குரு 8ஆம் இடத்து பலனை தான் முதல்ல செய்வார் சொல்லிட்டேன்னா, சந்திர அதியோகத்தில் வளர்பை சந்திரனுடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய தன்மைகளில் குருவே சுபத்துவ நிலையில் வராருன்றதுனால இடத்தை மாற்றி நல்லது பண்ணுவார். இப்போதைக்கு அவசரப்படாதீங்க. குரு தசையில் சனி புக்தி, சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் சுக்கிரன் 3ல் மறைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் தாமதம் ஆகும். அப்போ இப்போதைக்கு உங்களுக்கு 24 வயதா? ஆமாம், 24 வயசுனாலும் கூட இந்த 28 வயசுக்கு பிறகு திருமணம் நடக்கிற விஷயம். சரி, படிக்கலாமான்னு கேட்குறீங்க. படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இவர் நல்லா இருந்தாலும் புது 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார். சனி படிக்க வைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுவார். புதனில் தான் குரு தசை புதன் புக்தியில் தாங்க ஏதாவது படிக்க வைக்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். அது இப்போ இல்லை. சனி புக்தி உங்களை வேற மாதிரி திருப்பும், சில காதல் அறிமுகம் மாதிரி அப்படி இப்படின்னு கொடுக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஆனால் படிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா பிற்பகுதியில் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேறு என்ன கேட்டிருக்கிறீங்க? வேலை என்ன, எப்போ மேரேஜ்? 29க்கு பிறகு தான் நீங்கள் மேரேஜ்ன்ற மாதிரியான விஷயத்துக்குள்ள வருவீங்க. ஆனால் நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும்.